காலையில எழுந்தவுடனே ஃப்ரெஷ்ஷா ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு, குயிக்கா கிளம்பி ரெடியாகி போயாச்சு. என்னோட தம்பி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்ராட்லேருந்து வர்றாரு. ஆக்சுவலா என்னோட மேரேஜ் முடிஞ்சது 1 ஆர் 2 டேஸ்லயே கிளம்புனவரு. இப்ப தான் வந்து திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. ஸோ அவர பிக்கப் பண்றதுக்காக தான் கிளம்பி போயிருந்தோம். அவரையும் பிக்கப் பண்ணி வந்துட்டு வீட்ல வந்த உடனே முதல் வேல பார்சல். அதில என்னதான் இருக்குமோ தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த வந்த உடனே அந்த பார்சல் பிரிச்சு பார்க்குறது. அதில இருக்க ஒவ்வொரு சாக்லேட்ஸா பார்த்துட்டு, இதில பட்டுவுக்கு எந்த சாக்லேட் சூட்டபிளா இருக்குமோ அத மட்டும் குடுத்தோம். எனக்கு இதில ரொம்ப ஃபேவரைட்னா அந்த கேப்பச்சினோ அந்த காஃபி தான். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில ஒவ்வொரு ஸ்வீட் அண்ட் சாக்லேட்லாம் டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து கிரவுண்ட் நட் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலது மட்டும் தான் சாக்லேட்ஸ் பாரா இருந்தது. ரிமைனிங் எல்லாமே மேக்ஸிமம் நட்ஸ் வச்சு தான் சாக்லேட்ஸ் ஃபுல்லா வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. என்னோட தம்பி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இத ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கையில குடுத்தான். இது டோட்டலா பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரெட்டோட டேஸ்ட் இருந்தது. இத வந்து பிளாக் காஃபியோட வந்து சாப்பிடணும்னு சொன்னான். என்னதான் இருந்தாலும் டெய்லி மார்னிங் இது பிளாக் காஃபியோட இது மட்டும் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாக்கா, அத நெனச்சு கூட பார்க்கவே முடியல. அம்மாவுக்காக சுகர் பேஷண்ட்ங்கிறதுனால ஒரு டார்க் சாக்லேட்ல செஞ்ச ஒரு சாக்லேட் பார் ஒண்ணு கொண்டு வந்திருந்தான். இது டோட்டலி ஹோம்மேட்.